டேய் நம்மள டெல்லியில் மட்டும்தான் பேசணும். தமிழ்நாட்டில் இந்தியாவிலலாம் தமிழ்நாட்டில் அம்பேத்கர் தான் சொல்லுவோம். அம்பேத்கரை பற்றி பேச உனக்கு தகுதியே கிடையாது. அம்பேத்கர் எதனால் நான் விசுவாசமாக இருக்கேன்னா எல்லா மனுஷனும் சமம்னு சொல்லிட்டாரு ப்ரோ. உனக்கு அங்கே ஸ்ரீராமஜாயனா, எங்களுக்கு இங்கே அம்பேத்கர் தான். அம்பேத்கர் வந்து ஜாதி தலைவராகிட்டானுங்க. அவரோட பேரை ஒழிக்கும் போல நீ படிக்கணும், புத்தியில் எல்லாத்தையும் ஏற்றணும். கீழவும் இல்லை, யாருமோ மேலேயும் இல்லை, எல்லோரும் ஒன்று புரிய வச்சது அம்பேத்கர். அம்பேத்கர் சொல்லிட்டு போனதே தான், எனக்கு மேலே படிப்பறிவு எல்லாமே சட்டத்தை தெரிஞ்சவன் ஒரே ஒரு சட்டத்தை மட்டும் எழுதுங்கன்னு சொல்லி பேப்பரை விட்டுட்டு போயிருக்காரு. நம்ம வந்து வேஷ்டி கட்டி அடிமையாக இருந்தோம். மோடிக்கே தகுதி கிடையாது. தமிழ்நாட்டை விட்டு நீ ஒரு சண்டை போடுறா, தமிழ்னு சொல்லி தான் உன்னை அடிப்பான கணி, நீ ஜாதிகாரன்லாம் சொல்லி அடிக்க மாட்டான். ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட் அவன் தமிழ்நாட்டுக்காரன், இங்கே வேறு, இங்கே பிஜேபின்றான். அமைச்சர் அமித்ஷா பற்றி நாடாளுமன்றத்தில் வந்து அம்பேத்கரை பற்றி அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. எது கேட்டாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்கிறது ஒரு பேஷன் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக நீங்கள் எதனா ஒரு சாமி ஸ்லோகன் இல்லை சாமி எதனா இது இப்போ அவரோட பேர் சொன்னீங்கன்னா உங்களோட 7 பிரிவுக்கும் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான கருத்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே ப்ரோ, சாமியை பற்றி சொன்னால் புண்ணியம் கிடைக்கின்றாரு. சாமியை பற்றி சொன்னால் கோவிலுக்கு போயிட்டு சாமியே சன்னம்மையப்பா அப்படின்னு சொல்லு, அப்போ உனக்கு புண்ணியம் கிடைக்கும். அம்பேத்கர்ன்ற வந்து ஒரு லெஜண்டு. எப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் சரிசமமான ஒரு பிரிவு வேணும் அப்படின்ட்டு அம்பேத்கர் எல்லாருக்கும் இது பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவரை மாதிரி படித்து ஒரு புத்தகம் எழுதி அவர் இப்போ நம்ம ஒரு சின்ன உங்கள் வீட்டிலே ஒரு கொலையை நடந்தாலும் அதை உள்ளத்துக்கு போடுற சட்டம் எழுதுனது அவர் தான். உங்கள் வீட்டிலே ஒரு குழந்தை ஒரு இதுவானாலும் அதுக்கான சட்டத்தை எழுதுனதும் அவர் தான். ஓகேங்களா? வேலை தான் அது. எல்லா வேலைனா தாழ்த்தப்பட்டவங்களாம் 20 மணி நேரம் 12 மணி நேரம் 13 மணி நேரம்னு வேலையை செய்ய சொல்லி அடிமையாக வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவர் சட்டத்தை எழுதி 8 மணி நேரம் தான் வேலை, இவ்வளோ தான் சேல்ரி அப்படின்னு சரிசமமாக பங்கு பிரித்து கொடுத்தது அவர் தான். ஞாயிற்றுக்கிழமை லீவு வர வச்சு தான் அவர் தான். அதேமாரி தாழ்த்தப்பட்டவங்களையும் ஈக்குவலாக்கி எல்லாருமே சரிசமம், யாருமே சமம், யாருமே கீழவும் இல்லை, யாருமோ மேலேயும் இல்லை, எல்லோரும் ஒன்று, எல்லாம் மனுஷ பிறவிங்கன்ட்டு புரிய வச்சது அம்பேத்கர். ஆனால் சில படிக்காத முட்டாளுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா அம்பேத்கர் வந்து ஜாதி தலைவராகிட்டானுங்க. அவர் ஜாதி தலைவர் இல்லை, யங்ஸ்டருக்கெல்லாம் படிப்புக்கான முன் உதாரணம் அவர் தான். அவரை அம்பேத்கர் எதனால் சொல்கிறாங்க? அவரோட பேரை ஒழிக்கும் போல நீ படிக்கணும், புத்தியில் எல்லாத்தையும் ஏற்றணும், அவரோடய நம்ம பெரிய ஆள் ஆகணும் படித்து அப்படின்ட்டு தான் அம்பேத்கரை பற்றி சொல்கிறாங்க. நீ அசால்ட்டாக டெல்லியில் உட்காந்துன்னு அம்பேத்கரை பற்றி தான் சொல்கிற, சாமியை கும்பிடு இதை கும்பிடுன்ற. நீ சாமியை கும்பிடு, உன் ஊரில் சாமி கும்பிடு, என் ஊர் கூட வா, சபரிமலைக்கு வா, சாமி கும்பிடு. அதுக்குன்ட்டு இந்தியாவே டோட்டலாக ஜாதி கலவரம் பண்ணி விடாத, மத கலவரம் பண்ணாத. ஓகேவா? ஏன் மோடி இருக்கார்ல, மோடி எழுத சொல்லு, எழுதி அவர் ஒரு புத்தகம் ஒரு பேப்பர் விட்டார் பாருங்கள், அந்த பேப்பரை ஃபுல் பண்ண சொல்லு. யாருன்னா லெஜண்ட் இருந்தாங்கன்னா ஃபுல் பண்ணு. அம்பேத்கர் சொல்லிட்டு போனதே தான், எனக்கு மேலே படிப்பறிவு எல்லாமே சட்டத்தை தெரிஞ்சவன் ஒரே ஒரு சட்டத்தை மட்டும் எழுதுங்கன்னு சொல்லி பேப்பரை விட்டுட்டு போயிருக்காரு. அது எதனால் விட்டு போனார்? யங்ஸ்டருங்க எல்லாம் மேலே வரணும். ஏன் நீ ஜாதி பார்க்குற? நீ இப்போ ஜட்ஜ் ஆகிட்ட, வந்தோடனே அம்பேத்கரை பார்த்து கும்பிட்டு தான் நீ மேலேயே உட்காரணும். உன் ஜாதி இல்லாமல் நீ வேறு ஜாதி அம்பேத்கர்லாம் கும்பிட மாட்டேன்னா அது செட் ஆகுது. அவருடைய படிப்பு அவருடைய சட்டத்தை தான் நீயும் படிக்கிற. அவர் எழுதின சட்டம், அவர் எழுதின படித்த படிப்பு அப்போவே கோட்டு போட்டாள் அவர். நம்ம வந்து வேஷ்டி கட்டி அடிமையாக இருந்தோம். அப்போவே யாருமே அடிமை இல்லை, எல்லாருமே சமம் அப்படின்னு சொன்ன ஒரே தலைவர்லாம் இல்லை, ஒரே காட் ஃபாதர் அவர். ஓகேங்களா? உனக்கு அங்கே ஸ்ரீராமஜாயனா, எங்களுக்கு இங்கே அம்பேத்கர் தான். அவர் தான் எங்களுக்கு கடவுள். இப்போதைக்கும் சரி, எனக்கு நானே பேரன் பேத்தி எடுத்து என் பேரன் எடுக்கிற வரைக்கும் அவர் கடவுள். எனக்கு தாத்தா அவர், எங்கள் அப்பாக்கெல்லாம் அப்பா அவர். ஓகேங்களா? அவரை நாங்கள் கடவுளாக தான் வணங்குமே கண்டி, மற்றபடி வேறு எதுவுமே சாமிலாம் கூட மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சாமி. எங்களுக்கு டெய்லியும் சாமி அவர் தான். ஓகேங்களா? நீ வந்து அந்த சட்டத்தை தான் இன்றைக்கி வந்து எல்லோரும் பின்பற்றுறாங்க. ஆமாம் ப்ரோ, இப்போ அவர் கொண்டு வந்த சட்டம் அவர் எழுதின புத்தகம் தான். அதுக்கண்டு நீ வேறு ஜாதியாக இருந்து அவர் எழுதின புத்தகத்தை நான் படிக்க மாட்டேன், அட்வொகேட் ஆக மாட்டேன்னா உன்னால் அட்வொகேட் ஆக முடியுமா? உன்னால் ஜட்ஜ் ஆக முடியுமா? உன்னால் போலீஸ் ஆக முடியுமா? சொல்லு. மோடியே 17 டீ ஆச்சுன்னு. ஆமாம் ப்ரோ, மோடியே அம்பேத்கரை வணங்கிட்டு தான் அவர் மேலேயே போனோம். கொஞ்சம் நடுவில் என்ன பண்ணாங்க, அம்பேத்கர் ஃபோட்டோ வேடுன்ட்டு கோர்ட்டில் இது பண்ணாங்க. எது கேட்டுன்னு சொல்கிறீங்க? அவருடைய எழுதின சட்டம் தான் கோர்ட்டு. அவர் ஃபோட்டோ வரணும். காந்தி என்ன பண்ணார்? கூட சிலுகுங்களை வச்சுன்னு ஜாலியாக சுற்றினார். அவர் ஃபோட்டோலாம் வரவே கூட நோட்டில். சட்டப்படி அம்பேத்கர் ஃபோட்டோ தான் வரணும். ஏன்னா டோட்டல் இந்தியாவே சரி சமம்னு ஆக்கினவர் அவர் தான். இந்தியா வந்து எல்லா உலகத்தையும் தெரிய வச்சு தான் அவர் தான். ஓகேங்களா? அப்துல் கலாம் ஐயா இருக்கார், அவர் கூட தான் சாதாரண இங்கே படித்தார், குரோம்பேட்டில் படித்தார். குரோம்பேட்டிலேருந்து பண்ணி இந்தியாவே வளர உள்ள
ஏன் பாகிஸ்தானில் இப்போ தொட நடுங்கிறான் நம்ம இந்தியாவை தொடறதுக்கு. எதனால்? இங்கேருந்து நம்ம ஆளுங்க படித்த படிப்பு நம்ம இது பண்ணலாம். அப்போ அவங்க ஜாதி மதம் நான் இதான் படிப்பேன் அதான் படிப்பேன்னா இவ்வளோ பேர் லெஜெண்டாக ஆகிருக்க முடியாது. அம்பேத்கரை பற்றி பேச உனக்கு தகுதியே கிடையாது, மோடிக்கே தகுதி கிடையாது. ஓகேவா? அப்படி தகுதி இருந்ததுன்னா படிக்க வச்சு அவருடைய பேப்பரை எழுதுங்க. அம்பேத்கர் சிலை நாங்கள் எடுக்கிறோம் இங்கேருந்து, அதை முடிஞ்சா நீங்கள் எழுதுங்கடா ஃபஸ்ட்டு உங்கள் பேப்பரை. அசால்ட்டாக மேலே ஏறி உக்காந்து நீங்கள் ஜாதி ஜாதின்னு பேசி நிற்கிறீங்க. நாங்கள் அம்பேத்கர் தான் சொல்லுவோம். ஏன் தமிழ்நாடு மட்டும் சொல்லாது, இந்தியாவில் எல்லா நாட்டிலையும், பீகார் எல்லா ஊர்லேயும், டெல்லியில் கூட சொல்லுவாங்க அம்பேத்கர் தான். ஏன் ஹைதராபாத்தில் செலவு வச்சிருக்கல 132 அடி, உன்னால் முடிஞ்சால் தொட முடியுமா? நீ தானே ஓப்பனே பண்ண, உன் டெல்லி கவர்மெண்ட் தானே ஓப்பன் பண்ணுது. அப்போ ஏன் ஓப்பன் பண்ண? அப்போ ஏன் அம்பேத்கர் அவ்வளோ பேர் செலவு வச்ச? லெஜெண்டுன்னு தானே வச்ச. அவர் லெஜெண்ட் இல்லைன்னா வச்சிருவேன் நீ. இப்போ என் ரத்தத்தை அர்த்தா கூட அம்பேத்கர் தான் சொல்லும். ஓகேங்களா? நீ அடுத்த வாட்டி அம்பேத்கரை பற்றி தவறாக பேசுகிறதுலாம் இருக்கக்கூடாது. மீறி இருந்தினா தமிழ்நாட்டில் சென்னையில் நின்று ஒரு மீட்டிங்கை போட்டு அம்பேத்கரை பற்றி பேசாதன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நீ டெல்லிக்கு போ. முடிஞ்சால் டெல்லிக்கு போ. ஃப்ளைட்டாக கடவுள் பார்த்துமா உன்னை அழிச்சிருவான். நீயே கும்பிட்ற கடவுளே உன்னை அழிச்சிருவான். ஓகேவா? அம்பேத்கரை கடவுள் தான் படித்தான், ஆனால் இப்போ அவரே கடவுளாகிட்டார். பிஜேபி அம்பேத்கரை ஏற்றுக்க விட மாட்டாங்க. எதனாலனா பிஜேபி மத கலவரம் பண்ண விரும்புகிறாங்க. ஓகேவா? இங்கே எல்லாமே சரிசமம், எல்லா மதமும் ஒன்றுன்ட்டு அவர் எழுதிட்டார். ஆனால் பிஜேபி என்ன பண்ணுது? என் மதம் தான் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்கிறானுங்க. அதெல்லாம் தப்பு. அவன் கடவுள். ஒருத்தன் ஐயப்பன் கும்பிடுவான், ஒருத்தன் பிள்ளையார் கும்பிடுவான், ஒருத்தன் முருகர் கும்பிடுவான், ஒருத்தன் மாரியம்மாவுக்கு மாலை போடுவான். அது அவனோட விடுப்போம். அதேமாரி ஒருத்தர் ஜீசஸ் பண்ணுவார், சர்ச்சுக்கு போவான் வரானா. ஒருத்தர் வெள்ளிக்கிழமை மசூதி போவோம், டெய்லியும் மசூதி போகிறாங்க. எல்லா ஜாதி எல்லா மதமும் ஒன்று. நாங்கள் சென்னையில் இப்போ வரைக்கும் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் தாயா பிள்ளையாக தான் பழகிறோம் கண்டி, வேறு எந்த ஒரு வேற்றுத்துவம் பழகலை. அவன் பக்ரீத்துக்கு கறி எடுத்துன்னு வந்து கொடுப்பான், நான் செஞ்சு சாப்பிடுவேன். நான் மாரியம்மா கோயிலுக்கு கூ ஊற்றுவேன், அவன் சாப்பிடுவான். இவன் ஏசாப்பாவுக்கு கருப்பு காப்பி பண்ணு கொடுப்பான், அதை சாப்பிடுவேன். கிறிஸ்மஸுக்கு கேக்கு கொடுப்பான், பிரியாணி கொடுப்பான், அதை சாப்பிடுவேன். நான் பொங்கலுக்கு கொடுப்போம் அவனுக்கு. ஓகேவா? இங்கே நாங்கள் எல்லாமே ஒரே இதுவாக தான் இருக்கோம். என் ரத்தம் அவனுக்கு கொடுப்பேன், அவன் ரத்தம் எனக்கு கொடுப்பான். ஆக்சுவலி அதான் நடந்தது. என் கூட எல்லா கம்யூனிஸ்ட்காரங்களும் இருக்காங்க. பட்டு நாங்கள் ஜாதி வேறு பார்த்து பழகலை. அதேமாரி நல்ல உள்ளவங்களும் இருக்குது. பெரியவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், தமிழ்நாட்டை விட்டு போனால் தமிழ் இவனை அட்ரான்னு சொல்கிறானுங்க. நீங்கள் தாண்டா இங்கே ஜாதின்னு வச்சுக்கிறீங்க நாய்ங்களே. சாதாரண ஹைதராபாத்தில் ஒரு சண்டே வச்சு அவன் தமிழ் அவனை கும்பலை அடிங்கடான்றானுங்க. ப்ரோ டூல்ஸ் எடுத்துட்டானுங்க ப்ரோ ஹைதராபாத்தில் சண்டையில். அவன் தமிழ்நாட்டுக்காரன். ஆதி திராவிட இங்கே வேறு, இங்கே பிஜேபின்றான். நாங்கள் சொல்கிறோம் ஆதி திராவிடலாம் எல்லாம் ஒன்று தாண்டா, நாங்களும் தமிழ்லாம் எல்லாமே ஒரே சரிசமம் தான். நீ கும்புற அம்பேத்கரே சரிசமம் தான் எழுதியிருக்காரு. நீ தமிழ்ன்ட்டு ஸ்டேட்டை பிரிக்காத, எல்லாம் ஒரே இந்தியாக்காரனுங்க பாரு அப்படின்னு சொல்லி அங்கே ஃபைட்டை முடிச்சுட்டு வந்தோம். நாங்கள் ஹைதராபாத்தில் ஒரு ஷூட்டிங் போகும்போது ஃபைட் ஆகி. ஆனால் நீங்கள் என்னன்னா தமிழ்நாட்டில் ஜாதின்னு அச்சின்னு சாவுறீங்க. நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு நீ ஜாதியாக கூட இருறா, உன் ஜாதி பெருசு என் ஜாதி பெருசுன்றீங்க. தமிழ்நாட்டை விட்டு நீ ஒரு சண்டை போடுறா, தமிழ்னு சொல்லி தான் உன்னை அடிப்பான கணி, நீ ஜாதிக்காரனா சொல்லி அடிக்க மாட்டான். ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு ஊருவில் நடத்துகிற அரசியலை வெளி உலகத்தை போய் பாருங்கள். அதுதான் இந்த படத்தில் தனுஷ் சொல்லியிருப்பார். மாமா நம்மளை இங்கே தமிழ்நாடுனாலே மதிக்கமா, இந்தியாக்காரனாவே மதிக்க மாட்டான், நீங்கள் என்னடா அங்கே ஜாதின்றீங்க போனவே மாமான்ட்டு நம்ம இந்த மாஸ்டரை கலாய்ப்பான். இந்த படத்தில் பாபா மாஸ்டரை கலாய்ப்பான். பாபா மாஸ்டர் ஒரு சீனில் சொல்லுவார், மாப்பிள்ள நம்ம ஜாதி பொண்ணு ஓடிச்சு மாப்பிள்ள, இங்கே வந்தால் நம்ம மனுஷனாக மதிக்க மாட்டான், நீ இன்னுமா ஜாதியை பற்றி பேசுகிறான்னு. அந்தமாரி வெளி உலகத்தை பாருங்கள். இந்த டாபிக் விடக்கூடாது. டேய் நம்மளை டெல்லியில் மட்டும்தான் பேசணும், தமிழ்நாட்டில் இந்தியாவிலலாம் ஓட்டுக்கு போடா, ஓட்கா தான் போடணும். இப்போதைக்கு கம்முன்னு இருக்கும். தமிழ்நாட்டில் அம்பேத்கர் தான் சொல்லுவோம், டெல்லியிலே அம்பேத்கர் தான் சொல்லுவானுங்க. நீ உன் சாமி முக்கியனா தொண்டி அறுதுன்னு ராமஜெயன் 10, நாங்கள் தொண்டி அறுதான் அம்பேத்கர் தான் நாங்கள் சாவோம். ஓகேவா? இன்னொரு வாட்டி அம்பேத்கர் ஐயாவை பற்றிலாம் தப்பாலாம் பேசியிருந்தீங்கன்னா நடக்கிறது அங்கேயே உனக்கு நடக்கும் உன் ஊர்லேயே. இந்த அளவுக்கு அம்பேத்கர் மேலே தான் இந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கீங்க, எதனாலன்றது தெரிஞ்சுக்கிறீங்க ப்ரோ? அம்பேத்கர் எதனால் நான் விசுவாசமாக இருக்கேன்னா, எல்லா மனுஷனும் சமம்னு சொல்லிட்டாரு ப்ரோ. அது ஒரே ஒரு தான் ப்ரோ. அனைவரும் இங்கே சமம். ஆமாம் ப்ரோ. பிறக்கும் போதும் சமமாக தான் பிறக்கிறோம், சாவும் போதும் சமமாக தான் சாவுறோம், எரிக்கும் போதும் ஒரே தொட்டியில் தான் எரிக்கிறாங்க. சாம்பலாக தான் வரும்.
இப்போ ஃபஸ்ட்லாம் புதைக்கும் போது தனித்தனியாக பதிப்பாங்க இவன் ஜாதி அவன் ஜாதின்னு. இப்போல்லாம் மிஷினு 10 நிமிஷம் பின்பாங்க சாம்பல் அள்ளி கடலில் வீசி விட்டு போயினே இருப்பாங்க. யாராக இருந்தாலும் நீ எவ்வளோ பெரிய பணக்காரன், ஏன் இந்த தேட்டர் ஓனரே இருக்கட்டும், அந்த பொட்டி தான் வேலை முடிஞ்சிச்சு. நீ இந்த ஜாதிக்காரன் என் ஜாதிக்காரன் எரிச்ச போட்டிலாம் இவனை எதிக்கூடாதுலாம் சொல்ல முடியாது. நீ சொன்னீங்கன்னா திரும்பி உன் போன காரியமையும். ஓகேவா? நீ ஊரில் அரசியல் பண்ணலாம், ஜாதி பண்ணலாம், இங்கெல்லாம் பண்ணவே முடியாது. டெல்லிக்காரா உனக்கு தான் மெயின். டெல்லியில் பேசு, தமிழ்நாட்டில் பேசாத. தமிழ்நாடெல்லாம் இல்லை வேற மாதிரி தான் பேசி